எங்களுக்குலாம் இடம் கிடையாது போல, பஸ்ஸுக்கு மட்டும் தான் இடம் இருக்குது. அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது? எங்களுக்கு அங்கே இருந்த வரையும் நல்லா இருந்தது, இங்கே எதுவுமே இல்லையே. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நவீனமயமாகும் பணியால் வேறு இடத்துக்கு பேருந்து நிலையம் மாற்றப்பட்டுள்ள நிலையில் அதற்கும் ஒரு பக்கம் வரவேற்பும் மற்றொரு பக்கம் அதிருப்தியும் எழுந்துள்ளது. வார இறுதி நாட்களில் கூட்டம் நிரம்பி வழியும் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இதனால் தற்காலிக பேருந்து நிலையமாக AFT மைதானம் மாற்றப்பட்டுள்ளது. புதுவையை சார்ந்த பயணிகளும் புதுச்சேரிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளும் இனி AFT மைதானத்தை தான் பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடைகள் இன்னும் கொண்டாடல. டாய்லெட்ஸ் இருக்கு, 3 இடத்துல RO யூனிட்ஸ் இருக்கு, ஆட்டோக்கு தனியா ஸ்டாண்டு, டெம்போக்கு தனியா ஸ்டாண்டு, 2 வீலர் ஸ்டாண்டு தனியா இருக்கு. போலீஸ் ப்ரொடெக்ஷன் கம்ப்ளீட்டா போட்டிருக்கோம். பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிப்பறை, நிழற்குடை போன்றவை AFT மைதானத்தில் படிப்படியாக அமைக்கப்பட்டு வருகிறது. தற்சமயத்துக்குன்றதுனால எல்லாமே அவங்களால முடிஞ்சது என்னவோ அது எல்லாமே தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் மேலும் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 மாதத்தில் பணிகள் முடிந்து மீண்டும் பழைய இடத்துக்கே பேருந்து நிலையம் மாற்றப்படும் என்றும் வியாபாரிகள் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர்.